இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஏர்டெல் டிஜிட்டல் பேமெண்ட் பேங்க் எப்படி நம்ம ஆன்லைன்ல வந்து 2 நிமிஷத்துல வந்து ஓபன் பண்றது அப்படிங்கிற ஃபுல் ப்ராசஸ் டீட்டெயில தான் இன்னைக்கு வீடியோல பார்க்க போறோம். இது வந்து பாத்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல்லி டிஜிட்டல் ஜீரோ பேலன்ஸ் சேவிங் அக்கௌண்ட் தான். அது மட்டும் இல்லாம இந்த ஒரு அக்கௌண்ட்டை ஓபன் பண்றதுக்கு உங்களுக்கு வீடியோ கேவிசி வந்து பண்ணணும் அப்படின்னு அவசியமே கிடையாது. அதை பத்தின எல்லா டீட்டெயிலும் இந்த வீடியோல பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்க இது மாதிரியான யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்க மறக்காம நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே வர பெல் ஐகான்ஸ்ல ஆல் அப்படிங்கறத கிளிக் பண்ணி வச்சிட்டீங்க அப்படின்னா நம்ம சேனல்ல வரக்கூடிய எல்லா வீடியோஸையும் மிஸ் பண்ணாம பார்க்கலாம். ஸோ இந்த ஒரு அக்கௌண்ட் ஓபன் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல வந்து அப்ளிகேஷனோட லிங்க் வந்து கொடுத்துருக்கேன். அந்த லிங்கை வந்து கிளிக் பண்ணி ஃபர்ஸ்ட் அப்ளிகேஷனை வந்து டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வந்து ஏர்டெல் டிஜிட்டல் பேமெண்ட் பேங்க் வந்து வேணும், ஆனா என்கிட்ட ஏர்டெல் சிம் கார்டு இல்ல அப்படின்னு நீங்க ஃபில் பண்றீங்க அப்படின்னா அதை பத்தி நீங்க ஒரி பண்ணிக்கணும் அப்படின்னு அவசியமே கிடையாது. ஏன்னா இந்த ஒரு டிஜிட்டல் ஜீரோ பேலன்ஸ் சேவிங் அக்கௌண்ட் ஓபன் பண்றதுக்கு ஏர்டெல் சிம் கார்டு இருக்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை. நீங்க எந்த சிம் கார்டு யூஸ் பண்ணாலும் சரி அந்த மொபைல் நம்பரை போட்டு இந்த ஏர்டெல் தேங்க்ஸ் ஆப்பை வந்து ரெஜிஸ்டர் பண்ணிட்டு நீங்க வந்து இந்த ஒரு டிஜிட்டல் ஜீரோ பேலன்ஸ் சேவிங் அக்கௌண்ட்டை நீங்க வந்து ஓபன் பண்ணிக்க முடியும். அது மட்டும் இல்லாம இதுல வந்து ஏடிஎம் கார்டு வந்து கொடுத்துருவாங்க. இது மூலமா நீங்க வந்து ஏடிஎம் மிஷின்ல பணம் வந்து வித்ட்ரா வந்து பண்ணணும் அப்படின்னு நினைச்சாலும் வித்ட்ரா பண்ணிக்கலாம். அதே மாதிரி இந்த ஒரு அக்கௌண்ட் கூகுள் பே, போன்பே, பேடிஎம் இது மாதிரி எல்லா அப்ளிகேஷன்ஸ்லுமே உங்களால லிங்க் பண்ணிக்க முடியும். ஸோ நான் வந்து பாத்தீங்க அப்படின்னா நிறைய பேருக்கு வந்து அதாவது ஏர்டெல் சிம் கார்டு இல்லாத நபருக்கு நிறைய பேருக்கு ஏர்டெல் அக்கௌண்ட் ஜீரோ பேலன்ஸ் அக்கௌண்ட் வந்து ஓபன் பண்ணியும் கொடுத்துருக்கேன். இப்போ அதுக்கான ப்ரொசீஜரை பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களோட மொபைல் நம்பர் அதை வந்து என்டர் பண்ணிக்கோங்க. இது எந்த சிம் கார்டா இருந்தாலும் சரி அதை வந்து என்டர் பண்ணி கெட் ஓடிபி வந்து கொடுத்துக்கோங்க. இப்போ உங்களோட மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும். அந்த ஓடிபியை என்டர் பண்ணி லாகின் பண்ணிக்கோங்க. அடுத்தது உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் வந்து இப்படிதான் ஓப்பன் ஆகும். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா அக்கௌண்ட் ஓப்பன் பண்றதுக்கான அந்த ஸ்டேஜ் வந்து ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு ஓப்பன் ஆகும். ஒருவேளை அப்படி ஓப்பன் ஆகல அப்படின்னா உங்களுக்கு பேங்க் அக்கௌண்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை வந்து நீங்க கிளிக் பண்ணி நீங்க வந்து இந்த ஒரு ஆப்ஷனுக்கு வந்துக்கோங்க. இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் உங்களோட பேசிக் டீடைல், உங்களோட ஃபர்ஸ்ட் நேம், அப்புறம் உங்களோட பேன் கார்டு, ஆதார் கார்டுல இருக்கிற மாதிரி லாஸ்ட் நேம், இனிஷியலை மட்டும் என்டர் பண்ணாதீங்க. இனிஷியலுக்கு பதிலாக உங்களோட ஃபாதர்ஸ் நேம் கூட நீங்க ஃபுல் நேம் என்டர் பண்ணிக்கோங்க. என்டர் பண்ணிட்டு உங்களோட டேட் ஆஃப் பர்த் என்டர் பண்ணிக்கோங்க. அடுத்தது உங்களோட கரண்ட் அட்ரஸோட பின்கோடை என்டர் பண்ணிட்டு நெக்ஸ்ட் டாக்குமெண்ட் டைப் வந்து செலக்ட் பண்ணணும். அதை செலக்ட் பண்ணிக்கிறேன். டாக்குமெண்ட் டைப் வந்து செலக்ட் பண்ணீங்க அப்படின்னா இதுல நீங்க எந்த டாக்குமெண்ட் கொடுக்க போறீங்களோ அதை வந்து செலக்ட் பண்ணணும். எக்ஸாம்பிளுக்கு ஆதார் கார்டு, டிரைவிங் லைசன்ஸ், ஓட்டர் ஐடி, பாஸ்போர்ட். இதுல வந்து பாத்தீங்கன்னா ஆதார் கார்டு அப்படிங்கறத செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஆதார் கார்டை வந்து செலக்ட் பண்ணிட்டு இதுல வந்து பாத்தீங்கன்னா ஆதார் கார்டோட நம்பரை என்டர் பண்ணிட்டு இந்த டிக் பாக்ஸையும் டிக் பண்ணி விட்டுக்கோங்க. வாட்ஸ்அப் பேங்கிங் வேணுமான்னு கேட்டுக்கோங்க. இதையும் எனபிள் பண்ணி விட்டுட்டு கண்டினியூ அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிருங்க. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒரு டிஜிட்டல் பேமெண்ட் பேங்கை லாகின் பண்றதுக்கான எம்பி நம்பரை கிரியேட் பண்ண சொல்லுவோம். இந்த எம்பி நம்பர் 1234 அப்படின்னு வந்து கண்டினியூஸா என்டர் பண்ணக்கூடாது. அதே மாதிரி ஒரே நம்பரை ரிப்பீட்டடாகவும் என்டர் பண்ணக்கூடாது. இதுல சாம்பிள் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு 4 டிஜிட் பின் நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க. அதே 4 டிஜிட் பின் நம்பரை ரீஎன்டர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் கிரியேட் நவ் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிருங்க. இப்போ உங்களோட மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி சென்ட் பண்ணுவாங்க. அதை வந்து என்டர் பண்ணி வெரிஃபை பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா கங்க்ராச்சுலேஷன் யுவர் வாலெட் அக்கௌண்ட் மட்டும் இப்போ வந்து ஓப்பன் ஆயிருச்சு. அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம டிஜிட்டல் பேமெண்ட் பேங்க் வந்து ஓப்பன் பண்றதுக்கு இதுல வந்து பாத்தீங்கன்னா அப்கிரேட் டு சேவிங் அக்கௌண்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி உங்களோட அக்கௌண்ட்டை அப்கிரேட் வந்து பண்ணணும். இப்போதைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஏர்டெல் வாலெட் அக்கௌண்ட் வந்து ஓப்பன் பண்ணியிருக்கோம். இனிமே ஜீரோ பேலன்ஸ் அக்கௌண்ட் வந்து ஓப்பன் பண்றதுக்கு இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் இப்படிதான் ஓப்பன் ஆகும். ஃபர்ஸ்ட் உங்களோட பேன் கார்டு நம்பரை வந்து என்டர் பண்ணிக்கோங்க. அதுக்கு அடுத்தது உங்களோட ஆதார் கார்டு நம்பர் என்டர் பண்ண சொல்லுவோம். அதையும் என்டர் பண்ணிட்டு கீழே கொடுத்துருக்க இந்த டிக் பாக்ஸை டிக் பண்ணி விட்டுட்டு நெக்ஸ்ட் அப்படிங்கிற ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து என்னோட பேன் நம்பர், ஆதார் நம்பரை என்டர் பண்ணி டிக் பாக்ஸையும் டிக் பண்ணி விட்டுட்டு நெக்ஸ்ட் வந்து கொடுக்குறேன். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா ஒரு செல்ஃபி போட்டோஸ் ஒன்று எடுக்க சொல்லும். இதுல வந்து பாத்தீங்கன்னா கெட் ஸ்டார்டட் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரண்ட் கேமரா ஓப்பன் ஆகும். இதுல வந்து பாத்தீங்கன்னா ஸ்டார்ட் அப்படிங்கறத கிளிக் பண்ணிட்டு இதுல உங்களோட ஃபேஸ் நல்லா தெரியற மாதிரியும் உங்களோட கண்ணை வந்து பிளிங்க் பண்ணுங்க. உங்களோட செல்ஃபி போட்டோ வந்து வெரிஃபைட் ஆயிரும். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா உங்களோட டேட் ஆஃப் பர்த் கேட்டிருக்காங்க. அதை என்டர் பண்ணிட்டு உங்களோட கரண்ட் அட்ரஸோட பின்கோடு என்னவோ அதையும் என்டர் பண்ணி சப்மிட் வந்து கொடுத்துக்கோங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட ஆதார் கார்டு டீடைல் எல்லாத்தையுமே ஃபெச் பண்ணி இங்க உங்களோட டேட்டா எல்லாமே இங்க வந்து ஷோ ஆகும். இது எல்லாத்தையுமே செக் பண்ணிட்டு ப்ரொசீட் மட்டும் கொடுத்துருங்க. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா உங்களோட ஆனுவல் இன்கம் வந்து கேட்டிருக்காங்க. அதை என்டர் பண்ணிட்டு உங்களோட மேரிட்டல் ஸ்டேட்டஸ், நீங்க மேரிடா இல்ல அன்மேரிடா அதை செலக்ட் பண்ணிட்டு உங்களோட ஆக்குபேஷன் டீடைல், நீங்க சேலரிடா இல்ல செல்ஃப் எம்ப்ளாயா அதையும் வந்து என்டர் பண்ணிட்டு உங்களோட இமெயில் ஐடி, பர்சனல் இமெயில் ஐடி, ஒர்க்கிங்ல இருக்கக்கூடிய இமெயில் ஐடி என்டர் பண்ணிக்கோங்க. அதையும் என்டர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் அதுக்கு கீழே வந்து பாத்தீங்கன்னா பிசிக்கல் டிசபிள்டு பர்சனா அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இதுல நோ கொடுத்துக்கோங்க. நோ கொடுத்துட்டு அடுத்தது இந்த ஒரு சேவிங் அக்கௌண்ட்டுக்கு உங்களுக்கு வந்து நாமினி வேணுமான்னு கேட்டிருக்காங்க. வேணும்னா எஸ் கொடுத்து நாமினியோட நேம், அவங்களோட ரிலேஷன்ஷிப் என்ன, அவங்க
உங்களோட அட்ரஸ், டேட் ஆஃப் பர்த் இவ்வளத்தையும் குடுக்குற மாரி இருக்கும். உங்களுக்கு நாமினி எதுவும் தேவையில்ல அப்படின்னா, நோ அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிட்டு ப்ரொசீட் வந்து குடுத்துக்கோங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, இனிஷியல் ஃபண்ட் வந்து ஆட் பண்ண சொல்லும். இதுல வந்து பார்த்தீங்கன்னா, ரூ. 500 அப்படிங்கிற மாரி இருக்கும். ஸோ நீங்க ரூ. 500லாம் ஆட் பண்ணணும்னு அவசியமே கிடையாது. ஆரம்பத்திலேயே உங்களுக்கு சொல்லியிருந்தேன்ல, இது வந்து வீடியோ கேஒய்சி வந்து பண்ணணும் அப்படின்னு அவசியம் கிடையாதுன்னு சொல்லிட்டு. ஸோ அந்த கேஒய்சிய கம்ப்ளீட் பண்றதுக்கு தான் இந்த ரூ. 1 டெபாசிட் வந்து பண்ண சொல்லுவாங்க. ஸோ இதுக்கு நீங்க பண்ண வேண்டியது வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ரூ. 500 இருக்குல்ல, இத டிலீட் பண்ணிட்டு ஒரு ரூ. 1 மட்டும் நீங்க பே பண்ணா போதும். இப்ப நான் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ரூ. 10 நான் பே பண்றேன். இந்த ரூ. 10 உங்களோட வாலெட்ல வந்து காமிச்சிரும். அதுக்கப்புறமா நீங்க அத யூஸ் பண்ணனாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்ப நான் ஒரு ரூ. 10 வந்து நான் டெபாசிட் வந்து பண்றேன். அமௌண்ட்ட என்டர் பண்ணிட்டு ப்ரொசீட் வந்து குடுங்க. அடுத்தது இந்த ரூ. 10 நீங்க வந்து எந்த அப்ளிகேஷன யூஸ் பண்ணி பே பண்ண விரும்புறீங்களோ, அந்த அப்ளிகேஷன செலக்ட் பண்ணிட்டு பே நவ் குடுத்துருங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நான் வந்து எனக்கான அந்த அமௌண்ட்ட வந்து பே பண்ணிட்டேன். ஒரு ரூ. 10 வந்து பே பண்ணிட்டேன். பே பண்ணிட்டு இப்போ வந்து வெரிஃபை பேமெண்ட் அப்படிங்கிறத வந்து கிளிக் பண்றேன். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளோட பேமெண்ட் வந்து வெரிஃபைட் ஆகுற வரைக்கும் ஒரு ஃபியூ செகண்ட் டைம் எடுக்கும். அது வரைக்கும் வெயிட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா, கங்ராச்சுலேஷன் யுவர் அக்கவுண்ட் ஹாஸ் பீன் கிரியேட்டட் சக்சஸ்ஃபுல் அப்படின்னு வந்துருச்சு பாருங்க. அது மட்டும் இல்லாம நீங்க வந்து அந்த டெபாசிட் வந்து பண்ண அந்த ரூ. 10 உங்களோட அக்கவுண்ட்லயே வந்து காமிச்சிரும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க என்ன பண்ணணும்னா, கோ பேக் டூ ஹோம் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிருங்க. அடுத்தது உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் வந்து இப்படிதான் ஓப்பன் ஆகும். இப்போ நம்ம ஹோம் பேஜ்க்கு வந்துட்டோம். இதுல வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளோட வாலெட்ல வந்து பேலன்ஸ் வந்து இல்ல. ஆனா நம்ம அக்கவுண்ட்ல அந்த ரூ. 10 இருக்கும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, வியூ டீடைல் வந்து குடுக்குறேன். வியூ டீடைல் குடுத்ததுமே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, பேங்க் அக்கவுண்ட் வந்து இதுல ஓப்பன் ஆயிரும். இதுல வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து டெபாசிட் வந்து பண்ண அந்த ரூ. 10 உங்களுக்கு இந்த இடத்துல வந்து ஷோ ஆகும். ஸோ இவ்வளவுதான் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஏர்டெல்ல ஒரு டிஜிட்டல் ஜீரோ பேலன்ஸ் சேவிங் அக்கவுண்ட் ஓப்பன் பண்றதுக்கான மெத்தடு. இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கான ஏடிஎம் கார்டு வந்து நீங்க ஆர்டர் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, கீழ பாட்டம்ல உங்களுக்கு ஏடிஎம் கார்டு ஆப்ஷன் வந்து குடுத்திருக்காங்க. ஸோ இந்த ஏடிஎம் கார்டு ஆப்ஷன், அதாவது டெபிட் கார்டு ஆப்ஷன வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஏடிஎம் கார்டு வேணும் அப்படின்னா, நீங்க வந்துட்டு இதுக்கான அமௌண்ட்ட பே பண்ணி நீங்க வந்து ஏடிஎம் கார்ட வந்து ஆர்டர் பண்ணிக்கணும். ஸோ ஏடிஎம் கார்டுக்கான அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ரூ. 349 வந்து சார்ஜஸ் வந்து பண்றாங்க. ஸோ இந்த அமௌண்ட்ட நீங்க பே பண்ணிட்டு நீங்க வந்து ஆர்டர் குடுத்தீங்க அப்படின்னா, உங்களோட கரண்ட் கம்யூனிகேஷன் அட்ரஸ் எதுன்னு செலக்ட் பண்ண சொல்லும். அந்த அட்ரஸையும் செலக்ட் பண்ணிட்டு நீங்க வந்துட்டு ஆர்டர் பண்ணிட்டீங்க அப்படின்னா, இந்த ஏடிஎம் கார்டு, பிசிக்கல் ஏடிஎம் கார்டு உங்களோட வீட்டு அட்ரஸ்க்கு வந்து டெலிவரி வந்து பண்ணிருவாங்க. ஸோ இந்த ஏடிஎம் கார்டு வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு மாஸ்டர் வேரியன்ட்ல வந்து புரொவைட் பண்றாங்க. நீங்க எல்லா விதமான ஏடிஎம் மிஷின்லயுமே இத வந்து இன்சர்ட் பண்ணி நீங்க பணம் வித்ட்ரா வந்து பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாம இந்த ஒரு அக்கவுண்ட்ட நீங்க Google Pay, PhonePe, Paytm இது மாதிரி எல்லா விதமான அப்ளிகேஷன்ஸ்லயும் லிங்க் பண்ணி நீங்க யுபிஐ பேமெண்ட் வந்து பண்றதுக்கும் இந்த ஒரு அக்கவுண்ட்ட யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஒரு அக்கவுண்ட்ட பொறுத்தவரையிலும் இனிஷியல் டெபாசிட் அப்படின்னு சொல்லி பெரிய அமௌண்ட் எதுவுமே வந்து கிடையாது. ரூ. 1 நீங்க டெபாசிட் வந்து பண்ணா போதும். அடுத்த அட்வான்டேஜ் இந்த அக்கவுண்ட்ட பொறுத்தவரையிலும் நீங்க வீடியோ கேஒய்சி வந்து பண்ணணும்னு அவசியமே கிடையாது. அதுக்கு அடுத்தது நீங்க வந்துட்டு மந்த்லி இவ்வளவு அமௌண்ட் டெபாசிட் வந்து பண்ணணும் அப்படிங்கிற கட்டாயமும் கிடையாது. எந்த ஒரு எக்ஸ்ட்ரா சார்ஜஸும் இதுல பிடிக்க மாட்டாங்க. இதுக்கு முன்னாடி நெறைய சார்ஜஸ் வந்து இருந்தது. எஸ்எம்எஸ் சார்ஜஸ், அந்த சார்ஜஸ், இந்த சார்ஜஸ்ன்னு. பட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, எல்லா விதமான சார்ஜஸுமே வந்து ரிமூவ் பண்ணிட்டாங்க. இதுல வந்து நெறைய சார்ஜஸ் எதுவுமே வந்து புடிக்கவும் மாட்டாங்க. ஸோ உங்களுக்கு வந்து ஒரு ஜீரோ பேலன்ஸ் சேவிங் அக்கவுண்ட், அதுவும் வந்து இனிஷியல் டெபாசிட் எதுவும் இல்லாம ஓப்பன் பண்ணணும், வீடியோ கேஒய்சியும் இருக்கக்கூடாது அப்படின்னு நினைச்சீங்கன்னா, இந்த அக்கவுண்ட்ட நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வீடியோ இவ்வளோதான். உங்களுக்கு கண்டிப்பா இது யூஸ்ஃபுல்லாவும், இன்ஃபர்மேட்டிவாவும் இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நம்மளோட வீடியோஸ் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.